Unit 1 Laws of Motion. Introduction. Human beings are so curious about things around us. ஹியூமன் பீயிங்ஸ் நாம் எல்லாருமே நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக ஆர்வமாக நம்ம இருப்போம். திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர். திங்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. சம் பாடிஸ் ஆர் அட் ரெஸ்ட் அண்ட் சம் ஆர் இன் மோஷன். சில ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்குது, சில ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மோஷனில் இருக்குது. ரெஸ்ட் அண்ட் மோஷன்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ். இந்த ரெஸ்ட்டும் மோஷனும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இந்த ப்ரீவியஸ் classes you have learnt about various types of motion such as linear motion, circular motion, oscillatory motion. அதாவது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் மோஷனை பற்றி படிச்சிருக்கோம். அதில் லீனியர் மோஷன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகிறது வந்து லீனியர் மோஷன். சர்க்குலர் மோஷன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிறது சர்க்குலர் மோஷன். ஆசிலேட்ரி மோஷன்னா 2 and 4 மோஷன். எக்ஸாம்பிள் வந்து பெண்டுலம். So far you have discussed the motion of bodies in terms of displacement, velocity and acceleration. ஒரு motion of the body பற்றி எந்தெந்த டேர்ம் எல்லாம் வச்சு நம்ம படிச்சிருக்கோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டினானது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆக்சிலரேஷன்னானது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். When your body is at rest, start moving. A question that arises in our mind is what causes the body to move. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது இல்லை மூவிங்கில் இருக்கும்போது நம்ம மைண்டில் வந்து ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. வாட் காசஸ் த பாடி டு மூவ். எது வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணுது. சிமிலர்லி when a moving object come to rest, you would like to know what brings it to rest. ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் வந்துச்சுன்னா எது வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருது. இஃப் எ மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்பீட் அப் ஆர் ஸ்லோ டவுன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். இப்போது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பீட் அதிகப்படுத்துது, இல்லைனா ஸ்லோ டவுன் பண்ணுது, இல்லைனா அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. வாட் ஸ்பீட் அப் ஆர் ஸ்லோ டவுன் த பாடி. வாட் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன். எது ஸ்பீட் அப் பண்ணுது, எது ஸ்லோ டவுன் பண்ணுது, எது வந்து டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுது. அந்த மோஷன் ஆஃப் பாடியோடைய டைரக்ஷனை வந்து எது சேஞ்ச் பண்ணுது. த ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த அபோவ் கொஸ்டின் இஸ் ஃபோர்ஸ். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் எதுனா ஃபோர்ஸ். இன் எ காமன் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபோர்ஸ், எ பாடி நீட் எ புஷ் ஆர் புல் டு மூவ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும்னா புஷ் ஆர் புல் வந்து நம்ம கொடுக்கணும். ஆர் பிரிங் டு ரெஸ்ட் ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி. அதாவது மூவ் ஆகணும்னா இல்லை ரெஸ்ட்டுக்கு வரணும்னா அதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும்னா நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும். ஹென்ஸ் திஸ் புல் ஆர் புஷ் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் என்னது ஃபோர்ஸ். ஸோ let us define force in a more scientific manner using the 3 laws proposed by Sir Isaac Newton. This law helps us to understand the motion of a body and also to predict the future course of its motion if you know the force acting on it. ஃபோர்ஸை மோர் சயின்டிஃபிக் மேனரில் டிஃபைன் பண்ணுறதுக்கு நியூட்டன் 3 லாஸ் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. இந்த லாஸ் மோஷன் ஆஃப் அ பாடியை பற்றி நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அந்த மோஷன் எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் கணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Before Newton formulated his 3 laws of motion, different
perceptions about the force and motions of bodies prevailed. அதாவது நியூட்டன் 3 லாஸை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸை பற்றியும் மோஷனை பற்றியும் நிறைய பர்செப்ஷன் கருத்துக்கள் இருந்தது. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ் இஸ் த branch of physics that deals with the effect of force on bodies. It is divided into two branches, namely statics and dynamics. ஸோ மெக்கானிக்ஸ்னால் என்னதுன்னா மெஷினை பற்றி படிக்கிறது. ஒரு பாடி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எஃபெக்ட் ஆகி இருக்குது, ஃபோர்ஸால் ஒர்க் பண்ணுற ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு it is divided into two, namely statics and dynamics. Statics, it deals with the bodies which are at rest under the action of force. ஸ்டாட்டிக்ஸ்னாகவே நகராமல் இருக்கிறது, ஃபோர்ஸ் கொடுத்தாலும் நகராமல் ரெஸ்ட்டில் இருக்கிறத பற்றி படிக்கிறது. டைனமிக்ஸ், it is the study of moving body under the action of force. Dynamics is further divided into followings. டைனமிக்ஸ்னால் என்னென்னா ஃபோர்ஸ் கொடுத்தா நகரும். It is divided into two, kinematics and kinetics. It deals with the motion of the bodies without considering the cause of motion. ஆப்ஜெக்டோட மோஷனை பற்றி படிக்கிறது, காஸ் ஆஃப் மோஷனை பற்றி படிக்காமல் எதை பற்றி படிக்கிறோன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா அது எந்த டைரக்ஷனில் போகுது, அதனுடைய மேக்னிடியூட் என்ன, மேக்னிடியூட்னால் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா எந்த டைரக்ஷனில் எவ்வளோ லென்த்தில் அது போகுதுன்றதை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு கைனெட்டிக்ஸ், இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். அதாவது கைனெட்டிக்ஸ்ன்றது கைனமேட்டிக்ஸோட ஆப்போசிட்டு. இது மோஷனை பற்றி படிக்கிறது. மோஷன் எதனால் நடந்தது, ஃபோர்ஸால் நடந்ததா, அதை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் அண்டு மோஷன். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், எ கிரீக் philosopher and scientist, the natural state of earthly body is rest. அதாவது அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நேச்சுரல் ஸ்டேட்னா என்னதுன்னா ரெஸ்ட். he stated that a moving object naturally come to rest without any external influence of the force. இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் மூவிங்கில் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்காமே அது ரெஸ்ட்டுக்கு தான் வரும். Such motions are termed as natural motion. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா நேச்சுரல் மோஷன். இது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். இது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காமையே ஒரு மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், ரெஸ்ட்டுக்கு வந்துடும். He also proposed that a force, a push or pull, is needed to make the body to move from the natural state or behave contrary to their own natural state is called as violent motion. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல் இஸ் நீடட் டு மேக் த பாடி டு மூவ் ஃப்ரம் த நேச்சுரல் ஸ்டேட். ஒரு நேச்சுரல் ஸ்டேட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும்னா, ரெஸ்ட்லேருந்து மூவ் பண்ணணும்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ இதுக்கு என்ன பேருனா வயலண்ட் மோஷன். அது ஃபோர்ஸ், திஸ் இஸ் ஃபோர்ஸ் டிபெண்ட். இதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதனால் இது ஃபோர்ஸ் டிபெண்ட். ஃபர்தர் ஹீ செட் தட் டூ பாடிஸ் மே two different mass bodies are dropped from a height. The heavier body falls faster than the lighter body. இப்போது அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, டூ டிஃப்ரெண்ட் மாஸ் பாடிஸ் ஆர் ட்ராப்ட் ஃப்ரம் எ ஹைட். ஒரு ஹைட்லேருந்து ஒரு டூ டிஃப்ரெண்ட் மாஸ் உள்ள பாடியை நம்ம ஒரு ஹெவியர் பாடியும் ஒரு லைட்டர் பாடியும் நம்ம தூக்கி போடும்போது ஹெவியர் பாடி ஃபஸ்ட்டில் வரும், லைட்டர் பாடி செகண்டில் வரும், கிரவுண்டுக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு Galileo proposed, second scientist Galileo proposed the following concept about force, motion and inertia of body. இது மூணை பற்றி அவர் சொல்கிறாரு கலீலியோ. The natural state of all earthly bodies is either the state of rest or state of uniform motion. ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்.
அப்படின்னு சொல்கிறாரு. A body is in a body in motion will continue to be in the state of rest as long as no external force is applied. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுக்காத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா அது வந்து மூமெண்ட்டில் இருக்கும். அது வந்து என்னதுன்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுக்காத வரைக்கும் ஒன்று வந்து அது ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா மூவிங்கில் இருக்கும். அடுத்தது, when a force is applied on bodies they resist any change in their state. This properties of body is called inertia. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுக்காத வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று ரெஸ்ட்லேயே இருக்கும், இல்லைனா மோஷன்லேயே இருக்கும். அது தன்னுடைய பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்க அதுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ அது சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, தன்னுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. ஸோ தடைன்றது என்னது? ரெசிஸ்ட். அது கொடுக்குது. அதுக்கு என்ன நேம்னா இனர்ஷியா. When dropped from a height in vacuum, bodies of different size, shape and mass falls at the same rate and reaches the ground at the same time. இப்போது வேக்யூமில் ஒரு ஹைட்டில் இருந்து டிஃப்ரெண்ட் ஷேப், சைஸ், மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை நம்ம தூக்கி போடுறோன்னா எல்லாமே கிரவுண்டில் வந்து சேம் டைமில் வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு இனர்ஷியா. While you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body leans in the forward direction. இப்போ நம்ம பஸ்லேயோ கார்லேயோ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா, இப்போ வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு சடன் பிரேக் அடிக்கும்போது நம்ம அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி வந்து லீன்ஸ் இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நம்ம அப்பர் பாடி வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து பஸ்ஸு இப்போ ட்ராவல்லே இருக்குதுன்னா அதுவும் ட்ராவல்லே இருக்க தான் விரும்புது. ஸோ சடனாக பிரேக் போடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஃபார்வேர்டில் போயிட்டு வர்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம அதை மூவிங்லேயே இருக்கணும்னு நினைக்குது. சார் மூவிங்லேயே இருக்கணும்னு நினைக்கிறதுனால தன்னுடைய ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து இனர்ஷியா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முன்னுக்கு போகிறோம். Similarly, when the vehicle suddenly is moving forward from rest, you will lean backward. ஸோ இதே வந்து இப்போ சடனாக வந்து இப்போ வந்து when the vehicle suddenly is move forward from the restலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூ லீன் பேக்வர்ட், நம்ம பின்னாடி போயிட்டு வருவோம். this is due to anybody would like to continue be in the state of rest or the state of motion. This is known as inertia. இப்போ ஒரு என்னென்னா, இப்போது நம்ம வந்து என்ன ஒரு பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பின்னுக்கு போயிட்டு வருவோம். இப்போ நம்ம பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்க தான் நினைக்கிது, அதனுடைய பொசிஷனை அது வந்து சேஞ்ச் பண்ணிக்க அது விருப்பம் கிடையாது. அதாவது தன்னுடைய ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. ஸோ அது வந்து இனர்ஷியா. அதுதான் this is due to the any body would like to continue to be in the state of rest or state of motion. This is known as inertia. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்க விரும்புது, மோஷனில் இருக்குதுன்னா மோஷன்லேயே இருக்க தான் விரும்புது. தன்னுடைய ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து இனர்ஷியா. ஸோ அதுக்கு டெஃபினிஷன் கீழே கொடுத்துருக்கு. The inherent properties of a body to resist any change its state of rest or state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி மோஷனில் இருந்தாலும் சரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸு கொடுக்காத வரைக்கும் தன்னுடைய ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. ஸோ அது வந்து என்னது, இனர்ஷியா. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸு கொடுக்காத வரைக்கும் அது தன்னுடைய பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணாது. ஸோ அது வந்து என்னது, இனர்ஷியா. ஆக்டிவிட்டி. Take a glass tumbler and place a small cardboard on it as shown in the figure. Now keep a coin at the center of the cardboard, then flick the cardboard quickly. What do you observe? The cardboard falls off the ground and the coin falls into the glass tumbler. Inertia of rest. அதாவது
ஒரு கிளாஸ் டம்ளர் மேலே கார்ட்போர்டு வச்சுட்டு அது மேலே ஒரு காயின் வைக்கிறோம். இந்த காயின் வந்து இந்த கார்ட்போர்ட் மேலே ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ அந்த கார்ட்போர்டை நம்ம தட்டி விடும்போது கார்ட்போர்ட் போய் கீழே வந்துடும். இந்த காயின் வந்து கார்ட்போர்ட்லேருந்து எங்கே போய்டும், நேராகவே என்ன டம்ளருக்குள்ளே வந்துடும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த காயின் வந்து கார்ட்போர்ட் மேலே ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது கண்டினியூஸாக ரெஸ்ட்டில் தான் இருக்க விரும்புது. தன்னுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. ஸோ இது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. In activity described above, the inertia of the coin keep it in the state of rest when the cardboard moves. Then when the cardboard has moved, the coin falls into the tumbler due to gravity. This happened due to the inertia of rest. அது வந்து டம்ளருக்குள்ளே அந்த காயின் விழுந்தது, ஏன்னா அது ரெஸ்ட்லேயே தான் இருக்க விரும்புது. ஸோ அதுக்கு தன்னுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. ஸோ இது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு types of inertia. Inertia of rest. The resistance of a body to change state of rest is called inertia of rest. அதாவது ஒரு ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து தன்னுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ்னால் தடை. தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். The resistance of your body to change its state of motion is called inertia of motion. அதாவது மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும்னு அது நினைக்கிறது. தன்னுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. தட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். The resistance of your body to change its direction of motion is called inertia of direction. எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோ அதே டைரக்ஷனில் தான் அது போயிட்டே இருக்கணும்னு நினைக்குது. ஸோ தன்னுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா. An athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. Inertia of motion. அதாவது ஒரு அத்லெட்ஸ் வந்து ஒரு லாங் ஜம்போ ஹை ஜம்போ தாண்டறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து ஓடி வரும்போது தான், அதே வேகத்தில் ஓடி வரும்போது தான் அவர் வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஹை ஜம்போ லாங் ஜம்போ தாண்ட முடியும். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட்டு, when you make a sharp turn while driving a car, you tend to lean sideway. Inertia of direction. ஒரு கார் வந்து ஒரு டேர்னிங்கில் வரும்போது அதுக்கு அந்த காரு வந்து டேர்ன் ஆகும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேர்ன் ஆகும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்ஸ். when you vigorously shake the branches of trees, some of the leaves and fruits are detached and they falls down. இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதாவது ஒரு மரத்தை நம்ம ரொம்ப வேகமாக ஷேக் பண்ணும்போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய லீவ்ஸும் ஃப்ரூட்டும் ஆல்ரெடி ரெஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஷேக் பண்ணும்போது அந்த லீவ்ஸும் ஃப்ரூட்டும் வந்து ரெஸ்ட்லேயே தான் இருக்க விரும்புது. தன்னுடைய ஸ்டேட்டு வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது. ஸோ அது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதனால தான் அந்த இலையும் ஃப்ரூட்டும் என்ன ஆகுதுன்னா கீழே விழுது. நெக்ஸ்ட்டு லீனியர் மொமெண்டம். ஸோ the impact of a force is more if the velocity and the mass of the body is more. அதாவது ஒருத்தரை இப்போ நம்ம லைட்டாக அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வலிக்காது, அது வேகமாக அடித்தா வலிக்கும். ஸோ இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் மோர், த வெலாசிட்டி அண்ட் மாஸ் ஆஃப் த பாடி இஸ் மோர். இம்பேக்ட் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா வெலாசிட்டியும் மாஸும் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஸோ த குவான்டிட்டி ஆஃப் த இம்பேக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் எக்ஸாக்ட்லி a new physical quantity known as linear momentum. ஸோ இதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா லீனியர் மொமெண்டம்னு சொல்கிறோம். ஸோ the linear momentum measures the impact of a force on a body. ஸோ impact of force வந்து மெஷர் பண்ணுறது லீனியர் மொமெண்டம். ஸோ இதுக்கு டெஃபினிஷன்: the product of mass and velocity of a moving body gives a magnitude of linear momentum. So it acts in the direction of the velocity of the object. So linear momentum is a vector quantity. linear momentumன்றது ஒரு vector quantity. ஏன்னா அதில் என்ன இருக்குது, velocity இருக்குது, mass into velocity. ஸோ velocityக்கு மேக்னிடியூடும் இருக்குது,
டைரக்ஷனும் இருக்குது. ஸோ லீனியர் மொமெண்டம் நம்ம எதில் சொல்கிறோன்னா P equal to mv. It helps to measure the magnitude of the force. நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அதனுடைய மேக்னிடியூடு, அதனுடைய எவ்வளோ தூரம் இப்போ தூக்கி போடுறோன்னா அது எவ்வளோ இருக்குது, ஒரு ஸ்டோனை நம்ம தூக்கி போடுறோன்னா அது எவ்வளோ தூரத்தில் போய் விழுது, அதனுடைய லென்த் என்ன, ஸோ அது வந்து மேக்னிடியூட். ஹெல்ப்ஸ் த யூனிட் ஆஃப் மொமெண்டம் இன் SI சிஸ்டம் இஸ் kg மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதாவது மாஸ்ன்றது kg, வெலாசிட்டின்றது மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இன் CGS சிஸ்டம் சென்டிமீட்டர் கிராம் second system, its unit is gram centimeter second inverse.